மார்ச் மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தான் அந்த முஸ்தபா கமால் என்று சொல்வீர்கள், கமால் அதா துர்க் என்பீர்கள், கமால் பாஷா என்பீர்கள். இந்த அநியாயக்கார மூதேவி அல்லாஹு தஆலா அவனுடைய கபரை அதாபால் நிரப்புவானா. அவன் சுல்தான் அப்துல் ஹமீத் சானி உஸ்மானி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை ஜெயிலிலே போட்டுவிட்டு தான் ஆட்சியாளர் என்று பிரகடனப்படுத்திய நாள் அன்றுதான் ஹிலாபத் இதற்கு பின்னால் கிடையாது, துர்க் ஒரு தனி நாடாக இருக்கும், இதற்கு பின்னால் இஸ்லாமிய பூமிகள் எல்லாம் பிரிக்கப்பட்டு கூறு போடப்படும், அது தனி நாடுகளாக பங்களிக்கப்படும் என்ற பிரகடனத்தை அன்றைய நாள் தான் அலான் செய்யப்பட்டது. இதனால் தான் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளாக பிரகடனம் செய்யப்பட்டது. மறந்து விடாதீர்கள். ஞாயிற்றுக்கிழமை ஏன் விடுமுறை நாள்? ஏன் விடுமுறை நாள்? கிறிஸ்தவர்களுடைய நாளா? இல்லை. இந்துக்களுடைய நாளா? இல்லை. யூதர்களுடைய நாளா? இல்லை. ஜும்மாவுடைய நாளா? இல்லை. ஏன் ஞாயிறு விடுமுறை நாள்? ஞாயிறு தான் இஸ்லாமிய சரித்திரத்தில் இஸ்லாமியர்களுடைய வீழ்ச்சிக்குரிய பிரகடனம் செய்யப்பட்ட நாள். நுழைதல்லாஹின் நல்லடியார்களே, அதுக்கு பின்னால் அந்த பூமிகள் எல்லாம் பிரிக்கப்படுவதற்காக 1.5 கோடி முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டார்கள். ஒரு முஸ்லிம்கள் அல்ல, 1.5 கோடி முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அந்த புகாராவை அந்த புகாரா உஸ்பாக் என்று மாற்றப்படுவதற்காக 8 லட்சம் முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டார்கள். உஸ்பெகிஸ்தான் என்று மாற்றப்பட அது ஒரு தனி ஆட்சியாக கையளிக்கப்பட 8 லட்சம் முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டார்கள். சமர்கந்தில், அதே போன்று துர்கமனிஸ்தானில், கசகஸ்தானில், கிர்கிஸ்தானில், தஜிகிஸ்தானில், ஏன் ஆப்கானிஸ்தான், இந்துஸ்தான் வரையுள்ள பூமிகள் வரை எத்தனை லட்சம் முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்பதை அந்த சோவியத் யூனியனுடைய அநியாயக்காரர்களிடம் கேட்டு பாருங்கள். இவ்வளவு கொலைகளுக்கு பின்னால், அராஜகத்துக்கு பின்னால் முஸ்லிம்களுடைய ஆட்சி கூறு போடப்பட்டு யாரெல்லாம் அந்த யூதர்களுடைய கையாள்களோ அவர்களிடம் ஆட்சி கையளிக்கப்பட்டது. இதனைத்தான் நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அநியாயக்கார ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்யும் காலம் என்றார்கள்.